நீங்க ஒன்றும் டயர்டாக இல்ல, உங்களுக்கு லக்கும் கம்மி இல்ல, நீங்க ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருக்கீங்க. கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்து உங்க பொட்டன்ஷியலா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒரு பிளானோட தான் எந்திரிக்கிறீங்க, ஆனா உடனே போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு தொடங்கினது மணி நேரமா மாறுது. கஷ்டப்படுறதை விட சும்மா இருக்கிறது ஈஸியா தெரியுது. நாளைக்கு பாத்துக்கலாம்னு தள்ளி போடுறீங்க. அந்த நாளைக்குன்னு சொல்ற எல்லா விஷயமும் அடுத்த வாரம் ஆகுது, அப்புறம் அடுத்த வருஷம் ஆகுது. மத்தவங்க எல்லாம் லெவலப் ஆகிட்டு போறாங்க, நீங்க மட்டும் அதே பழைய எக்ஸ்கியூஸ், அதே மொக்க ரிசல்ட்டோட அங்கேயே நிக்கிறீங்க. உங்க லைஃப் மாறணும்னா முதல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. உங்களை காப்பாத்த யாரோ வருவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. மோட்டிவேஷன் எப்பவும் கூட இருக்காது. சரியான நேரம்னு ஒன்னு வரவே வராது. உங்க லைஃபுக்கு நீங்க தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். டிசிப்ளினுங்கிறது வெறும் மோட்டிவேஷன் கிடையாது. உங்களுக்கு செய்ய பிடிக்காதப்போ கூட அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது தான் ரியல் டிசிப்ளின். கஷ்டத்தை தள்ளி வைக்காம அதை ஏத்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த அளவுக்கான மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது? வாங்க பார்க்கலாம். உங்களை மாத்த போற அந்த 10 ப்ரூட்டல் ஹாபிட்ஸ் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. நம்பர் 1, கான்கர் த மார்னிங். தினமும் சீக்கிரம் எந்திரிங்க. இது ஏதோ ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஹேக் கிடையாது, இது ஒரு சைக்கலாஜிக்கல் போர். காலையில அந்த முதல் 1 மணி நேரத்தை நீங்க ஜெயிச்சா உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். இதை ஒண்ணு சரி பண்ணாலே வாழ்க்கையில முக்காவாசி ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். நம்பர் 2, ஃபார்ஜ் யுவர் பாடி. உடம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்குங்க. இது வெறும் லுக்காண்டி மட்டும் இல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான உடம்பு தான் ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டை உருவாக்கும். பிசிக்கலா நீங்க டயர்ட் ஆகாம இருந்தாதான் மென்டலா வர்ற ப்ரெஷரை தாங்க முடியும். உடல் வலிமைக்கும் மன வலிமைக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. அதுக்கு மேல உங்க ஆரோக்கியம் தான் எல்லாத்தையும் விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்பர் 3, ரூத்லெஸ் ஃபோக்கஸ். உங்க அட்டென்ஷனை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த சோஷியல் மீடியா, வேண்டாத வதந்தி, தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் உங்க நேரத்தை திருடுற டைம் வேம்பயர்ஸ். உங்களுக்கு வளர்ச்சி தராத எதற்கும் உங்க நேரத்தை கொடுக்காதீங்க. இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது உங்க நேரம் மட்டும்தான். அதனாலதான் இங்க பெரிய பெரிய கம்பெனிகள் போட்டி போட்டு உங்க அட்டென்ஷனை திருட பாக்குறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் எது வேணும் எது வேணாம்னு. சோ உங்க ஃபோக்கஸ் உங்க வாழ்க்கைக்காக இருக்கட்டும். நம்பர் 4, ஏர்ன் யுவர் டோபமைன். நம்ம டோபமைன் பத்தி ஏற்கனவே நிறைய வீடியோல பேசியிருக்கோம். அது ஒரு பிளஷர் மாலிகுல். எப்போ உங்க மூளை கஷ்டப்படாம ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணுதோ அப்போ அதுக்கு ஈஸியா அடிக்ட் ஆயிடும். முதல்ல வேலை, அப்புறம் தான் என்ஜாய்மெண்ட். இத ரூலா மாத்திக்கோங்க. ஒரு சின்ன ப்ராக்ரஸ் கூட பண்ணாம ஜாலியா இருக்காதீங்க. உங்க பிரெயினுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாதான் ரிவார்ட் கிடைக்கும்னு பழக்கப்படுத்துங்க. நம்பர் 5, பில்ட் செல்ஃப் ட்ரஸ்ட். உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற சின்ன சின்ன ப்ராமிஸையும் காப்பாத்துங்க. இன்னைக்கு 5 பக்கம் படிப்பேன், இல்ல 10 புஷ்அப்ஸ் எடுப்பேன்னு முடிவு பண்ணா அதை கண்டிப்பா முடிங்க. சின்ன சின்ன விஷயத்துல காட்டுற கன்சிஸ்டன்சி தான் பெரிய வெற்றியை கொடுக்கும். நம்பர் 6, மாஸ்டர் சைலன்ஸ். எப்பவும் ஏதோ ஒரு சத்தம், அது மியூசிக், வீடியோ, இப்படி எதுவா வேணா இருக்கட்டும், எப்பவுமே ஏதாவது ஒன்ன கேட்டுட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரே வேலையில ஃபோக்கஸ் பண்ண பழகுங்க. இந்த மென்டல் ஸ்டாமினா தான் டீப் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். நம்பர் 8, பர்ன் த ரியர் வியூ மிரர். உங்க பழைய தப்புக்களையோ இல்ல கசப்பான அனுபவங்களையோ நினைச்சு வருத்தப்படாதீங்க. அது முடிஞ்சு போன விஷயம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அடுத்து எங்க போறீங்கிறது தான் மேட்டர். வாழ்க்கையில நிறைய பேர் ஒரு மோமெண்டம் இல்லாம இருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க பழச நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறது மட்டும்தான். மூவ் ஆன் பண்ணுங்க. நம்பர் 9, கியூரேட் யுவர் சர்க்கிள். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை விட பெட்டரா இருக்கணும்னு பாருங்க. உங்களை வளர விடாம சும்மா அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்க எனர்ஜியை காலி பண்ணுவாங்க. உங்களுக்கு தகுதியானவங்களை மட்டும் பக்கத்துல வச்சுக்கோங்க. நம்பர் 10, த பவர் ஆஃப் ரெப்பிட்டிஷன். தோத்து போனா கூட பரவாயில்ல, திரும்பவும் வந்து நில்லுங்க. டிசிப்ளினுங்கிறது பெர்ஃபெக்டா இருக்கிறது இல்ல, விடாம முயற்சி பண்றது தான். திரும்ப திரும்ப செய்யற அந்த பிடிவாதம் தான் உங்களை ஒரு பவர்ஃபுல் ஆளா மாத்தும். வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இதையெல்லாம் நீங்க சரியா செய்யும் போது கொஞ்ச நாள்ல நீங்களே நோட் பண்ணுவீங்க. நீங்க உங்ககிட்டயே சாக்கு போக்கு சொல்ல மாட்டீங்க. பெட்ல இருந்து எந்திரிக்க உங்களுக்கு எந்த மோட்டிவேஷன் வீடியோவும் தேவைப்படாது. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். நீங்க வெயிட் பண்ற ஆள் கிடையாது, செஞ்சு முடிக்கிற ஆளா மாறிடுவீங்க. ரொம்ப காமா, ஃபோக்கஸ்டா, அதே சமயம் மத்தவங்களுக்கு ஒரு மிரட்டலான ஆளா தெரிவீங்க. இப்போ சொல்லுங்க, கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாம இப்படியே கம்ஃபர்டபுளா இருக்க போறீங்களா, இல்ல இன்னைக்கே ஆரம்பிச்சு யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாசான ஆளா மாற போறீங்களா? முடிவு பண்ணுங்க, எந்திரிங்க, ஆக்ஷன் எடுங்க. இந்த முறை உங்க லைஃப் கண்டிப்பா மாறும்.